இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துட்டு இருக்க டாபிக் வந்து யோகத்தை பத்தி எடுத்துட்டு இருக்கோம். யோகாவை பத்தி எடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம வந்து உடல் சார்ந்த யோகம், அப்புறம் வந்து மூச்சு பயிற்சி, இது ரெண்டையும் சார்ந்து நம்மளுடைய பேச்சாளர்கள் இன்று வந்து பேசுறாங்க. வந்து நம்ம வந்து இந்த யோகத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மனித பிறப்புல வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம வந்து இந்த மனித பிறப்பு நம் பிறந்த பிறப்பிலேயே மிகச்சிறந்த பிறப்பு. குழந்தையா பிறக்கிறப்ப நம்ம எந்தவித மன குழப்பங்களோ எதுவுமே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா ஒரு புது உயிரினமா வந்து நம்ம இந்த பூமியில பிறப்பெடுக்கிறோம். அதுக்கு பின்னாடி நம்ம வளர 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 பல்வேறு விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களிடமிருந்து, நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்திடமிருந்து நிறைய கத்துக்கிறோம். நிறைய கத்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி நான் நான் என்ற ஒரு எண்ணத்தை நம்மில் வளர்த்துக் கொள்கிறோம். அந்த எண்ணம் வந்து ஒரு 10-15 வயசுக்கு கிட்ட நமக்கு வந்து அது நல்லா வேரூன்றி விடுகிறது. அந்த இது வந்தவனையும் நான் சரியா செய்வேன், நான் இந்த வேலையை சரியா செய்வேன், இது என்னுடைய பிரச்சனை, நான் தான் எல்லாம் அப்படின்ற நமக்குள்ளாரே ஒரு ஆதிக்கத்தனமான ஒரு குணம் வந்துடுது. அந்த குணம் வந்ததுக்கு அப்புறம் முடிவெடுக்கிற அந்த குணம் வந்ததுக்கு அப்புறம் நாம நிறைய விஷயங்களை ஈர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஈர்த்தலினால நமக்குள்ளாரே நம்மளுடைய உண்மையான இந்த உலகத்துல பிறப்பெடுத்து நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்ற உண்மையான ஒரு உண்மை நமக்குள் மறைந்து விடுகிறது, இல்ல மறைக்கப்பட்டு விடுகிறது. அதன் பின்பு நம்ம வந்து இந்த உலகத்துல பணத்தை தேடி செல்கிறோம். அப்புறம் வந்து குடும்பம், சமூகம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கைய அது போக்குல விட்டு விடுகிறோம். நமக்குன்னு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து நமக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய மன ஆரோக்கியம் இத பத்திலாம் நினைக்கிறதே இல்லை. மனம்னா என்னன்னு நினைக்கிறது இல்ல, உடல்னா என்னன்னு நினைக்கிறது இல்ல. நம்ம நேரத்துக்கு 3 வேளைக்கு நம்ம வந்து மிஷின் மாதிரி 3 வேளைக்கு நமக்கு உணவு கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்த வேலைக்கு படுத்துக்கணும். பசிக்குதோ இல்லையோ அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டுணும். நேரத்துக்கு நம்மளுடைய சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்ல நமக்குள்ளார ஈர்த்துக்கிட்டு அதுல நம்ம உழண்டு கொண்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியறது இல்ல. இதுக்குன்னு தான் வந்து அந்த 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 காலத்துலாம் வந்து அவங்க வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது, சீக்கிரம் உடற்பயிற்சி பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சிருந்தாங்க. இப்போ நவீன யுகத்துல வந்து நம்ம எந்திரிக்கிறதே வந்து நமக்கு அந்த மாதிரி சொல்றவங்க பேச்சையும் நம்ம கேட்கறது கிடையாது. நாமளாவும் அது ஏன் பண்ணணும்ன்றதை யோசிக்கிறதும் கிடையாது. பெரியவங்க வீட்டுல சொல்லுவாங்க சீக்கிரம் எந்திரிப்பா, இல்ல நம்மளே வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும், இல்ல சீக்கிரம் வேலைகளை செய்யணும், அந்த மாதிரி இல்ல. நமக்கு நம்ம தோன்றது அந்த நான்ற அகங்காரம், நான் சரியா செய்யறேன், நான் சரியா நடந்துக்கிறேன், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, நானே எல்லாமே சரியாதான் பண்றேன் அப்படின்றாங்க. இப்ப நம்மளுடைய வேலை பகுதிகளும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல வந்து காலையில வேலைக்கு போயிட்டாங்கன்னா சாயங்காலம் வந்து 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாயங்காலம் தான் வேலையே ஆரம்பிக்கிறாங்க. சாயங்காலம் வந்து காலை வரைக்கும் வேலை போகுது. இந்த மாதிரி நம்மளுடைய உடல் வந்து இந்த மாதிரியான இயற்கைக்கு மாற்றான சில வேலைகள் நாமளே எடுத்துக்கிட்டு செய்யறதுனால நம்ம உடலும் நம்மளுடைய மனமும் மிகுந்த அளவில் பாதிக்கப்படுது. உடல் வந்து அதாவது ஒரு ஒரு உறுப்பும் நம்ம உடல்ல வந்து ஒரு 12 முக்கியமான உறுப்புகள் இருக்கிறது. இந்த 12 முக்கியமான உறுப்புகளும் அதோட வேலையை தானாவே செய்கிறது. அந்த தானாவே செய்கிற வேலை நேரத்தை வந்து நாம போய் நம்மளுடைய வேலையை நடுவுல செஞ்சு அந்த வேலையை நாம வந்து கலைக்கிறோம், இல்ல டிஸ்டர்ப் பண்றோம், அந்த மாதிரி பண்றோம். இப்ப நம்ம வந்து ஒரு 11 மணிக்கு காலையில சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. 11 மணி 10:30 மணிக்கு சாப்பிடுறோம். அது சாப்பிடுறதுக்குரிய நேரமே கிடையாது. அந்த சாப்பிடுறதுக்குரிய நேரம் வந்து 7ல இருந்து காலையில 9 மணிக்குள்ளார, 9ல இருந்து 11 மணிக்குள்ளார நம்மளுடைய ஆஹ் மண்ணீரல் சொல்ற அதோட வேலை நேரம். அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து சாப்பிடுற வேலையை பண்ணோம்னா சாப்பிட்டதுக்கு பிறகு அதுல இருந்து கிடைக்கிற ஒரு உயிர் சக்திய அந்த மண்ணீரல் வந்து ரத்தம் இது பண்றதுக்கு, ரத்தம் உற்பத்தி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுது. அந்த உற்பத்தி செய்யற நேரத்தை வந்து நம்ம மறுபடியும் போய் 11 மணிக்கு சாப்பிட்டோம்னா அதாவது அந்த ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்பை தொடர்புடையது. இப்ப இந்த உறுப்புனால அந்த உறுப்புக்கு சக்தி கிடைக்குதுன்னா அந்த உறுப்போட வேலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா இருக்கிற மீதி உறுப்புகளும் அதோட வேலையை சரியா செய்யாமல் பாதித்து விடுது. இது வந்து இந்த சைனா ஆர்கன் கிளாக் அப்படிம்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா காலையில வந்து
3 to 5 மணிக்குள்ளார நம்மளுடைய நுரையீரலோட நேரம். அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து இந்த பிராணாயாமா பண்ணோம்னா அந்த பிராணாயாமாவோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்குங்கிறாங்க. அதே வந்து நம்ம வந்து ஆஹ் ஆஹ் நமக்கு உடம்புக்கு வந்து சக்தி கிடைக்கிறதுக்கு 2 விதமா கிடைக்குது. ஒண்ணு வந்து நம்மளுடைய காற்று மூலமா கிடைக்குது, இன்னொன்னு வந்து நம்மளுடைய உணவு மூலமா கிடைக்குது. காற்று மூலமா கிடைக்கிற சக்தி வந்து கீழ் நோக்கி நம்ம உடம்புல இருக்கிற பாகங்களுக்கு கீழ் நோக்கி சக்தி அனுப்புது. உணவு மூலமா கிடைக்கிற சக்தி வந்து மேல் நோக்கி அனுப்புது. இந்த நேரத்துல கரெக்டா அந்த நேரத்துல அந்த நம்ம வந்து அந்த உயிர் சக்தியை காலையில 3 to 5 மணிக்குள்ள அந்த உயிர் சக்தியை நம்ம வந்து இந்த பிராணாயாமா செய்யறது மூலம் நல்லா நம்ம வந்து நம்மளோட உயிர் சக்தியை பெருக்கிக்கலாம். உயிர் சக்தி பெருக்குனாலே உடம்புலயே நிறைய மாற்றங்கள் தெரியும். எல்லா உறுப்புகளும் சீரா செயல்பட்டுச்சுன்னா அந்த உடம்புல ஒரு தேஜஸ் தெரியும். அந்த மனிதன் எடுக்கிற முடிவுல ஒரு தெளிவு இருக்கும். எல்லா விதமா அது வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த டிஃபரன்ஸே தெரியும். யோகா வந்து பண்றவங்களுக்கும் பிராணாயாமா பண்றவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். அதே மாதிரி நைட் வந்து ஒரு 10 to 11 மணிக்குள்ளார நம்ம வந்து நித்திரைக்கு போயிடணும், தூங்குறதுக்கு போயிடணும். அது இல்லாம நம்ம 2 மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இப்பதான் வேலை அந்த மாதிரி பளு அதிகமாயிருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா உறுப்புகள் பாதிக்கப்படுது. அந்த உறுப்புகளை வந்து நம்ம வந்து சீர் செய்யறதுக்கு உடற்பயிற்சியும் செய்யறது இல்ல. அடுத்தது 1 மணிக்கு தூங்குறவன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? 7, 8, 9 அவன் இஷ்டத்துக்கு தான் எந்திரிப்பான். அந்தந்த இத வந்து நாமளே வந்து இந்த விஞ்ஞான அறிவு வளர்ச்சி காரணமா நாமளே வந்து நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து மாத்திக்கிட்டோம். இல்ல உடலுக்கு வந்து தேவையான பயிற்சியோ இல்ல தேவையான ஓய்வோ கொடுக்காம நம்ம உடலை வந்து நம்ம நாளுக்கு நாள் அதை வந்து சீரழிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி உடல் சரியா கோஆபரேட் பண்ணலனாலே நீங்க இந்த வந்து நம்ம மெடிடேஷன்ல போய் நான் வந்து உக்காந்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் கிடையாது. உடலுக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. உடல் வந்து சீரா இருந்தாதான் நம்ம உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே வந்து சீரா இருக்கும். அதே நேரத்துல நம்ம தியானம் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நேரா உட்காரணும்னா முதுகு வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம். இப்ப வந்து நம்ம வந்து இதுல சொல்றாங்க வயசு ஆக ஆக நம்மளுடைய காலு முட்டு வலி முதுகு வலி எல்லாம் வருது. அது காரணம் என்னன்னா நம்ம உயிர் சக்திய சரியான விதத்துல நம்மளுடைய உயிர் சக்தியை நம்ம எடுத்துக்கிறது இல்ல அதை உபயோகப்படுத்துறது இல்ல. நம்ம நிறைய விரயம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த உயிர் சக்தி விரயம் செய்யாம இருந்தாலே அந்த முதுகு வலி கால் கை வலி இதெல்லாம் வராது. அதே பாருங்க 70 வயசுல ஒருத்தர் வந்து பிரதம மந்திரி வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி இருக்காரு, அதே 70 வயசுல இன்னொருத்தரை பாருங்க. ஓகே, வயசு 70, 75 வயசு தான். என்ன காரணம்? நாளுக்கு நாள் அவர் வந்து தினம் தினம் உடற்பயிற்சி இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. அதோடைய அருமை வந்து வயதான பின்பும் அவருக்கு வந்து நல்ல விதமா உதவுது. அவருடைய உணவு முறையும் பாத்தீங்கன்னா வந்து சாத்வீகமான முறை இந்த மாதிரி வச்சு அவங்க சாப்பிடுறாங்க. சில விஷயங்கள் வந்து நமக்கு ஏன் பண்றோம்னு தெரியாது. ஆனா நமக்கு வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்றத கேட்டுக்கிறதுக்கும் மனப்பக்குவம் கிடையாது. சில விஷயங்கள் வந்து நாம வந்து இந்த மாதிரி ஒரு யுகத்துல வந்து நம்மளே காத்துக்கொள்றதுக்கு முக்கியமான விஷயம் வந்து தன்னாராய்ச்சி. நம்மளே ஆராய்ச்சி பண்ணோம். ஏன் வந்து என் உடம்பு இப்படி பண்ணுது, ஏன் வந்து என் மனசு இப்படி குழப்பத்துல இருக்கு, நான் என்ன தப்பு பண்றேன், மத்தவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ஏன் என் உடம்பு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, ஏன் என்னால் தியானத்துல அமர முடியல. இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இந்த தியானத்துல வந்து நீங்க இந்த பர்டிகுலர் இந்த நெற்றிக்கண் தியானத்துல வந்து வர்றப்ப நெற்றிக்கண் தியானம் பண்ண பண்ண அதுக்குரிய காரணங்கள் அந்த நெற்றிக்கண் தியானம் நமக்கு கொடுத்துரும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஏன் அப்படின்னு நான் யோசிப்பேன், இதுக்காக தானா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து பாக்குறீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நம்ம உடம்பு நம்ம காட்டி கொடுத்துரும். வந்து ஒரு நாக்கோ இல்ல நம்மளுடைய நாடியோ இதை பிடிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க உடம்புல என்ன பற்றாக்குறை இருக்கு, என்ன அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு வந்து அறிவியலை ரொம்ப அருமையா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அலோபதின்னு போறோம். ஆனா அந்த காலத்துல வெறும் நம்மளுடைய நாடியை வச்சு நாடி துடிப்பை வச்சு நமக்கு வந்து அகத்தியர் போகர் இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம மூலிகைகள் அப்புறம் நம்மளுடைய பக்கத்துல ஆள் வரப்பே அவங்களுடைய உருவத்தை வச்சு உங்களுக்கு இந்த 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 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த தோஷம், அதாவது உடம்புல 3 தோஷம், கபம் பித்தம் வாதம், இந்த 3 தோஷத்துல எந்த தோஷம் அந்த ஆளுக்கு இருக்கு, அப்புறம் உங்களுடைய நாக்குடைய படத்தை வச்சு இல்ல நாக்க பார்த்தே உங்க நாக்கு மூலமா இந்த உறுப்பு நல்லா செயல்படுது, இந்த உறுப்பு ரொம்ப அருமையா சொல்றதுக்கு ஏதோ இருக்கு. இதுல இருந்து தெரியறது என்னன்னா நம்ம வெளியில இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள், அந்த வெளியில இருக்க பஞ்சபூதங்களால ஆனதுதான் இந்த உடம்பும். இந்த உடம்பும் அந்த பஞ்சபூதங்களும் ஒத்து போய் கொண்டிருந்தால் நமக்கு எந்தவித நோயும் கிடையாது.
நம்ம அந்த பஞ்சபூதத்தை, உடம்புல இருக்க பஞ்சபூதத்தை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய செய்கைகள்னால், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் நம்ம அதை வந்து பாதிக்க வச்சோம்னா நமக்கு வந்து அது பின்னாடி நிறைய பிரச்சனை உருவாக்குது. போய் மருந்து சாப்பிட சாப்பிட வந்து நமக்கு வந்து அந்த மருந்து வந்து அந்த சிம்டமை தான் கண்ட்ரோல் பண்ணது தவிர உங்களுக்கு உள்ளார போய் ஒன்றும் கண்ட்ரோல் பண்றது இல்லை. இதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா, நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் மிகவும் சாந்தமாக, மிகவும் ஆரோக்கியமாக, மிகவும் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு யோகாவும் மூச்சு பயிற்சியும் மிக முக்கியமான அகம் வகிக்கிறது. அதே போல மனதை மிகவும் அருமையாக, தெளிவாக, எந்த விதமான சலனமுமின்றி வைத்துக் கொள்வதற்கு தியானம் உதவுகிறது. தியானத்தை நீங்க நல்லா பண்ணணும்னா உடம்ப நல்லா பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நம்ம வந்து உடம்புல ஏதாச்சும் உபாதைகள் இருந்துச்சு, இன்னைக்கு வயிறு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா போய் நான் வந்து தியானத்துல உட்கார முடியும், என்னால உட்கார முடியலப்பா, இல்ல என்னால முதுகு நீ வலிக்குதுப்பா, உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளால உட்கார முடியாது. நம்ம உடலை வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்த முடியும். மனதை பக்குவப்படுத்தி வச்சோம்னா இந்த மனித பிறப்போட உன்னதமான காரணம், நம்மளுடைய உன்னதமான காரணம் மோட்சம். அதாவது இந்த பிறப்பே வேணாமப்பா, மீண்டும் நான் இந்த இந்த மனித பிறப்பே வேணாமப்பா, நாம் இறைவனுடன் நம்முடன் சேர்ந்து விட வேண்டும். அந்த இறைவனை அறியறதுக்கு தான் நாம வந்து இந்த தியானத்தை பண்றோம். அதுக்கு வந்து நம்மளுடைய உடல் முக்கியமான அங்கம் வைக்கிறது. இதை பற்றி நம்ம வந்து நிறைய பேசலாம். நீ வரக்கூடிய இதுல செஷன்ஸ்ல வந்து இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு சின்னமான விஷயம். நம்ம உட்காந்து யோசிச்சோம்னா நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நேரம் வந்து உடலுக்கு நம்ம 1 மணி நேரம் செலவு பண்ணோம்னா பின்னாடி நம்மளுடைய நோய்களுக்கு நம்ம செலவு பண்ற நேரத்தை குறைக்கலாம். அதே போல உணவு கட்டுப்பாடு, இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம நம்மளுடைய லட்சியத்துல சரியான பாதையில செல்லலாம். உணவு கட்டுப்பாடு என்னன்னா, அதாவது அந்தந்த நேரத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு பசிக்குதோ அவ்வளவு சாப்பிட்டு கொண்டு என்னத்தை வந்து சாப்பிடணும்ன்றது சரியான உணவு என்று தெரிந்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. அத வந்து எனக்கு இது சூட் ஆகுமா, இது சூட் ஆகாதா, இது வாயுவா, இது உடம்பு வாயு ஏத்துக்க மாட்டேங்குது, இது நீங்க தான் அறியணும். எல்லாரும் சாப்பிடுறாங்க, அந்த நேரத்துக்கு சாப்பிடுறாங்கன்னு நான் சாப்பிடக்கூடாது. எனக்கு என்ன தேவை அப்படின்றது ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒரு உடல் வாகு. இப்ப அவங்க வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு செரிச்சு போயிடும். சிலருக்கு சாப்பிட்டாங்கன்னா வாயு அப்படி வயிற்றுல புரட்டி எடுத்துரும். இது வந்து என்னுடைய உடல் அப்படி இருக்கு. எல்லாருக்கும் அவர் பச்சை பயிர் சாப்பிடறாரு, நானும் சாப்பிட முடியாது. என் உடம்பு என்னன்றதை நான் ஆராய்ச்சி பண்ணும். தன்னாராய்ச்சி பண்ணோம்னா நம்ம வந்து தெளிவான ஒரு அமைதியான இது நமக்கு வேலை இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து 24 மணி நேரம் வேலை இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் வந்து நேரத்தை ஒதுக்கி ஒரு 1 மணி நேரமோ, ஒரு அரை மணி நேரமோ, 3/4 மணி நேரம், அது ஏதாவது ஒண்ணு யோகான்னு உங்களுக்கு நேரம் செய்ய தெரியலன்னா, இல்ல வந்து ஒரு வாக்கிங் பண்ணுங்க, இல்ல வீட்டுல வந்து தேவையில்லாத நேரத்துல இந்த 2 சக்கர வாகனம் உபயோகிக்காம எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நடங்க. எந்தெந்த ஆபீஸ்ல வந்து எந்தெந்த நேரத்துல வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணாம படிக்கட்டு யூஸ் பண்ண முடியுமோ அந்த நேரத்தை படிக்கட்டு யூஸ் பண்ணுங்க. எந்தெந்த விதத்துல நீங்க வந்து உங்களுடைய உடலை வந்து நீங்க பேணி காக்குறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி உணவு, ஒரு நாளைக்கு இவ்வளவு உணவு எடுத்துக்கணும், இவ்வளவு உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் வந்து சீக்கிரமா உணவை முடிச்சிடணும். அந்த காலத்துல 6 மணிக்கு மேல யாரும் சாப்பிட மாட்டாங்க. சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறதே கிடையாது. இப்ப வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுறோம். அதனால ஆரோக்கியமா இருந்துச்சு, கரெக்டா பசிச்சுது அவங்களுக்கு. காலையில ஒரு 12 மணி நேரம் 6 மணிக்கு விட்டாங்கன்னா காலையில வயலுக்கு போறது ஒரு 6 மணிக்கு வரைக்கும் 12 மணி நேரம்ன்றது ரொம்ப அதிகமான நேரம். நல்லா அவங்க காலையில போய் வேலை பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா பசிச்சு அந்த உடம்பு தேவையான சக்தி எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி தண்ணீர் தண்ணீர் வந்து சரியான அளவு பருகிக்கோங்க. அது இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசன்ல நிறைய இதய நோய்களுக்கு காரணம் தண்ணீர், உடம்புல இருக்க தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதை வந்து நம்ம உடம்பு தண்ணீர் தாகம் எடுத்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க. பசிக்கலன்னா சாப்பிடாதீங்க, பசிச்ச உணவு சாப்பிடுங்க. இயற்கை உணவுகள் முயற்சி பண்ணுங்க. அப்புறம் நம்மளுடைய பழைய சாதம், உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃப்ரை ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணீங்கனாலே உடம்பு வந்து நீண்ட நாளுக்கு இருக்கும். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மனம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருந்துச்சுன்னா தியானம் இந்த போன்ற ஆன்மீக விஷயத்துல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஈடுபடலாம். முடிவுகள் தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் வராது. மோஸ்ட்லி நம்ம தான் நமக்கு பிரச்சனைகளுக்கு காரணம். நம்ம உடம்பு சரியில்லைன்னா மனசு சரி இருக்காது, மனசு சரியில்லைன்னா நம்ம உணர்வுகள் சரியிருக்காது, உணர்வுகள் சரியில்லைன்னா நம்ம பேசுற பேச்சுக்கள், நம்மளோட செயல்கள் எல்லாமே வந்து மைனஸ்ல போயிடும். நம்ம ஒரு வேலை நம்ம சாப்பிடாம இருந்தோம், இந்த வயிறு ஏதாச்சும் பண்ணுதுன்னா அதோடைய
ரியாக்ஷன் வந்து கோபம். வயிறு சரியா வேலை பார்க்கணும்னா கோபம்ன்ற ரியாக்ஷன் வந்து வரும். அதே மாதிரி நுரையீரல் சரியாக வேலை பார்க்கணும்னா சோகம் அப்படின்ற உணர்வு வந்து நமக்குள்ளார வரும். இந்த மாதிரி ஒரு உடம்புக்கும் உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதோட வெளிப்பாடு என்னன்னா நம்மளுடைய செயல்கள் நாளுக்கு நாள் நம்ம நடந்து கொள்ற விதம் எல்லாத்துலயுமே வரும். ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு கோபமா பேசுறது, இல்ல வீட்டுல கோபமா பேசுறது எல்லாத்துலயுமே வரும். அதை வந்து நம்ம மனசையும் கட்டுப்படுத்த உதவும். சரி, இத்தோடைய என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.